வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம உலகத்தை வடிவமைக்கிற சில உலக அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல உலக வர்த்தக அமைப்பு WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது 1995 நிறுவப்பட்டது. உலக வர்த்தக அமைப்பு என்பது நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக விதிகளை கையாளுற ஒரே உலகளாவிய சர்வதேச அமைப்பு. இது வர்த்தக உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஒரு மன்றமாக செயல்படுது. உறுப்பினர்களுக்கு இடையிலான வர்த்தக மோதல்களை தீர்க்கிறதுக்கும் மற்றும் வளரும் நாடுகளுக்கு தேவைகளை ஆதரிக்கிறதுக்கும் இது உதவுது. உலக வர்த்தக அமைப்பு இந்த வருஷம் தங்களுடைய 30வது ஆனிவர்சரியை கொண்டாடும் விதமாக ஜெனீவால இருக்க இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் பொதுமக்களுக்காக ஜூன் 9 2024 அன்னைக்கு திறக்கிறாங்க. இந்த நாளில் அவங்களுடைய ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ், அவங்களுடைய வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை அவங்க பொதுமக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது இரண்டாவதாக பார்க்க போகிறது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. இதோட தலைமையகம் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஜூன் 23, 1984 தொடங்கப்பட்டது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டினுடைய விஷன் பார்த்திங்கன்னா, அவங்க அத்லெட்டிக்ஸ் மூலயமா சிறந்த உலகத்தை உருவாக்குறது. உங்களுக்கே தெரியும், 2024 போட்டிகள் பாரிஸில் நடக்குதுன்னு. அதுக்கான ஏற்பாடுகளை பாரிஸ் மிக பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு வராங்க. ஒலிம்பிக் ஸ்கல்ப்சரை பாரிஸில் தயார் செய்கிறதுக்காக ஆர்டிஸ்ட் ஆலிசன் சார் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்காவும் சம்மர் எடிஷன் அண்டு வின்டர் எடிஷன் ஒலிம்பிக்ஸ் நடத்திட்டு வர்றாங்க. அடுத்து நடக்க போகிற கேம்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் 2024, மெலானோ கோர்டினா 2026, லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028, பிரிஸ்பெயினில் 2032. மூணாவதாக பார்க்க போகிறது உலக சுகாதார அமைப்பு. 1948 தொடங்கப்பட்டது. தலைமை செயலகம் ஜெனீவால இருக்கு. இவங்க உலக பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்துக்காக பாடுபடுறாங்க. 194 நம்பர் ஸ்டேட்ஸ்னால பாதுகாக்கப்படுது. இதை 6 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கன் ரீஜன் ஆஃப் தி அமெரிக்கா, ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் யூரோப்பியன் ரீஜன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன், வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன். நான்காவதாக பார்க்க போகிறது சர்வதேச நாணய நிதியம். 1944 தொடங்கப்பட்டது. இதன் தலைமையகம் வாஷிங்டன் டிசியில் இருக்கு. இவங்க பாதுகாப்பான நிலையான நிதியை உருவாக்குறது, இன்டர்நேஷ்னல் வர்த்தகத்தை உறுதி செய்கிறது, அதிகப்படியான வேலை வாய்ப்பை பெருக்கிறது மற்றும் சஸ்டைனபிளான எக்கனாமிக் குரோத்தை கொண்டு வர்றது, உலகம் முழுக்கவும் வறுமையை குறைக்கிறது. இவங்களுடைய முக்கிய பங்களிப்பாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, கிரீஸில் ஒரு எக்கனாமிக் கிரைஸ் நடந்தது. அப்போ இவங்க அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் 190 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. அஞ்சாவதாக பார்க்க போகிறது யுனெஸ்கோ. இதை யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவாங்க. 1945 நவம்பர் 16 உருவானது. இனம், மொழி, மத, பால் வேறுபாற்றின்றி அனைத்து மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் உரிமை ஆவணத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி சுதந்திரம் ஆகியவற்றுக்கு உலகளாவிய ரீதியில் கிடைக்கும் மதிப்பை உறுதி செய்வதே இந்த அமைப்போட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் சமாதானத்தை ஏற்படுத்துதல், வறுமையை குறைத்தல், ஏற்றத்தை மேம்படுத்தல், கல்வி, அறிவியல், பண்பாடு, செய்தி தொடர்பு ஆகியவற்றின் வாயிலா உள்கலாச்சார உரையாடல்களை மேம்படுத்துதல். இதில் இவங்க ஆப்பிரிக்காவில் பாலின சமத்துவத்திற்கும் தான் குரல் கொடுத்தாங்க. யுனெஸ்கோவால் இந்தியாவில் 29 உலக பாரம்பரிய தலங்கள், அதில் தமிழ்நாட்டில் 4 தலங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, பெரிய வாழும் சோழர் கோயில், மகாபலிபுரத்தில் இருக்க நினைவு சின்னங்கள் அனைத்தும், நீலகிரி மலை ரயில், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஆறாவதாக பார்க்க போகிறது உலக வங்கி. இது 1944 தொடங்கப்பட்டது. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. உலக வங்கி தொடங்கப்பட்டதுலேருந்தே இந்தியா அதில் உறுப்பு நாடாக இருக்குது. ஆனால் இதில் நம்முடைய பங்களிப்பு குறைவு தான். உலக வங்கியிலிருந்து கடனுதவி அளித்து திரும்ப பெறுவது நன்முறையில் நடந்துட்டு இருக்கும். சர்வதேச சந்தையில் வட்டி விகிதம் குறைவாக இருக்கிறதால உலக வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைவு. ஆனால் அந்த கடன் உதவியை பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகள் கடுமையாக இருக்கும். இதன் மூலமாக தான் மற்ற நாடுகளை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியுது. உலக வங்கி கடனுதவி கொடுப்பதன் மூலமாக ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கையை கூட தீர்மானிக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இருக்குது. 7வது இடத்துல இருக்கிறது யூரோப்பியன் யூனியன். இதில் 27 உறுப்பு நாடுகள் இருக்குது.
இதன் உறுப்பு நாடுகளின் பொதுவான பொருளாதாரம், அரசியல், சமூகம் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளை நிர்வகிக்குது மற்றும் ஐரோப்பிய குடியுரிமை நிறுவுதல், சுதந்திரம், நீதி மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்தல் இவங்களுடைய நோக்கம். அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொதுவான ஒரு ஐரோப்பிய நாணயத்தை இது அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த 27ல் 23 தான் யூரோப்பியன் யூனியன் மெம்பர் ஸ்டேட்ஸ். அதில் மீதி 4மே நான் யூரோப்பியன் கண்ட்ரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட், லைச்சென்ஸ்டைன், நார்வே அண்ட் சுவிட்சர்லாந்து. இதெல்லாம் செக்சன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கண்ட்ரியோட பார்டர்ஸை கிராஸ் பண்ணும்போது பாஸ்போர்ட் காட்ட தேவையில்லை. இங்கே 448.4 மில்லியன் சிட்டிசன்ஸ் வாழ்கிறாங்க. 24 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. மே 9 யூரோப் டேவை கொண்டாடுறாங்க. இவங்களுடைய கரன்சின்னு பார்த்தீங்கன்னா அது யூரோ. இவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுனால பெரிய பெரிய சேலஞ்சஸான COVID-19 பேண்டமிக், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தக்கூடிய இது எல்லாத்தையும் இவங்களால சமாளிக்க முடியுது. 8ஆவதாக பார்க்க போகிறது நேட்டோ. இது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். 1949 அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 12 நாடுகள் இணைஞ்சு ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் நேட்டோ என்று அழைக்கிறாங்க. இப்போ நேட்டோவில் 30 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. பெல்ஜியம் தலைநகரம் பிரசல்ஸை தலைமையாக கொண்டது நேட்டோ செயல்பட்டு வருது. நேட்டோ கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்க உறுப்பு நாடுகளின் சுதந்திரம், பாதுகாப்பு, அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பதே இதன் நோக்கம். உறுப்பு நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாக்குனா இது தங்கள் நாட்டின் மீது தாக்குதலாக கருதி பதிலடி கொடுப்பாங்க. இப்போ நேட்டோவில் 30 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்பேனியா, பெல்ஜியம், பல்கேரியா, கனடா, குரோஷியா, செக் இண்டிபெண்டன்ஸ், டென்மார்க், எஸ்டோனியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இத்தாலி, லாட்வியா, லித்வானியா, லக்சம்பர்க், மாண்டென்க்ரோ, நெதர்லாந்து, வடக்கு மெஸ்டோனியா, நார்வே, போலாந்து, போர்ச்சுகல், ரொமானியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின், டர்க்கி, இங்கிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.